எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அதில் உயிரினங்களின் ஒருங்கமைவு என்ற பாடப்பகுதிக்குரிய வினாவிடைகள் தான் இந்த காணொளி வாயிலாக பார்க்க போகிறோம். உயிரினங்களின் ஒருங்கமைவு வினாவிடைகள். இதில் 3 பகுதி. என்னென்ன பகுதி இருக்குது? சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக, அதே மாதிரி கோடிட்ட இடங்களை நிரப்புக மற்றும் பொருத்துக. இதில் முதல் கேள்வி, டேஸ் என்பது உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்து கண்ணின் உள்பாகத்தை பாதுகாக்கிறதப்ப கண்ணின் உள்பாகத்தை பாதுகாப்பது எது? ஸ்கிலிரா. ஸ்கிலிரா. அடுத்து இரண்டாவது கேள்வி, டேஸ் செல்கள் சிறப்பு வாய்ந்த செல்களாகும். இவை உடலின் எந்த ஒரு செல்லாகவும் மாற இயலும். இதுக்கு சரியான விடை மூல செல்கள். மூல செல்கள். அடுத்து மூன்றாவது கேள்வி, உடலின் உள் சூழ்நிலையை சீராக பராமரித்தல் டேஸ் எனப்படும். உடலின் உள் சூழ்நிலையை சீராக பராமரித்தல் டேஸ் எனப்படும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ, தன்னிலை காத்தல். தன்னிலை காத்தல். உடலின் உள் சூழ்நிலையை சீராக பராமரித்தல் தன்னிலை காத்தல். அல்லது இது என்னன்னு சொல்லுவாங்களா? ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோஸ்டாசிஸ். அடுத்து, காற்றில்லா அல்லது ஆக்சிஜனற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து டேஸை கொடுக்கும். காற்றில்லா அல்லது ஆக்சிஜனற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து லாக்டிக் அமிலத்தை கொடுக்கும். அடுத்த ஐந்தாவது கேள்வி பாருங்க, நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் வாயு பரிமாற்றம் நடைபெறும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர். நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் வாயு பரிமாற்றம் நடைபெறும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர். சுவாசம். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, ஜவ்வூடு பரவலின் மூலம் கரைசலின் இடப்பெயர்ச்சி. ஜவ்வூடு பரவலின் மூலம் கரைசலின் இடப்பெயர்ச்சி டேஸ். இதுக்கு சரியான விடை, அதாவது செறிவுமிக்க கரைசலிலிருந்து குறைவான கரைசலுக்கு செல்லும் செறிவு, அதான் ஜவ்வூடு பரவலின் மூலம் கரைசலின் இடப்பெயர்ச்சி. அடுத்து ஏழாவது கேள்வி, சைட்டோபிளாசத்தை விட குறைந்த கரைபொருள் செறிவும் அதிக நீர் செறிவும் உள்ள டேஸ் கரைசலில் இரத்த சிவப்பணுக்கள் உள்ளன. இதுக்கு சரியான விடை குறை செறிவு கரைசல். குறை செறிவு கரைசல். அடுத்ததுல இரண்டாவது பகுதி, கோடிட்டிடங்களை நிரப்புக. பாருங்க, டேஸ் என்பது உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயல் அலகு. இது செல். உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயல் அலகு தான் செல். மிகப்பெரிய செல் டேஸின் முட்டை, அதாவது நெருப்பு கோழியினுடைய முட்டை தான் மிகப்பெரிய செல். மிகப்பெரிய செல் நெருப்புக்கோழியின் முட்டையாகும். அடுத்து, டேஸ் என்பது காற்றில்லா சுவாசத்திற்கு மிகச்சிறந்த உதாரணம். இதுக்கு சரியான விடை ஈஸ்ட். ஈஸ்ட் என்பது காற்றில்லா சுவாசத்திற்கு மிகச்சிறந்த உதாரணம். அடுத்து, கண்களின் இறுதியில் விழித்திரையின் பின்புறம் டேஸ் நரம்பு அமைந்துள்ளது.
பார்வை நரம்பு. கண்களில் இறுதியில் விழித்திரையின் பின்புறம் பார்வை நரம்பு அமைந்துள்ளது. அடுத்து செல்லானது டேஸ் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. ஏற்கனவே நாம் பார்த்தா என்னது? மைக்ரான். செல்லானது மைக்ரான் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. அடுத்த பகுதி பொருத்துக. பாருங்க, 1 2 3 4 5. கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ். குளுக்கோஸ் என்பது இதில் கார்பன் டை ஆக்சைடு, நீர், வெப்பம். அடுத்து புரதம். புரதம்ங்கிறது அமினோ அமிலம். அடுத்து அமினோ அமிலம், இதுக்கு நொதிகள், ஹார்மோன்கள், புரதங்கள். அடுத்து கொழுப்பு அமிலம், கொழுப்பு மற்றும் பிற ஸ்டீராய்டுகள். கொழுப்பு மற்றும் பிற ஸ்டீராய்டுகள். நன்றி, வணக்கம்.